சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் மின் கட்டமைப்பை தொழில்நுட்ப ரீதியாக மேலும் வலுப்படுத்த தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் இந்திய தொழில்நுட்ப கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதோ விழா தொடக்கம். முதலில் தமிழ்தாய் ஸ்பீக்கர்ல ஆடியோ ஸ்பீக்கர்ல ஆடியோ வரலண்ணா. வரவேற்புரை விளக்க மதிப்பிற்குரிய கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்களை எனர்ஜி ரிசோர்சஸ் மற்றும் சட்டத்துறை அமைச்சர்களுக்குள்ள இந்த இணைய இந்திய அளவில் ஐஐடி சென்னை உள்ளே தெளிவா டிஸ்ட்ரிபியூட்டர்ல கொடுங்க வருதாப்பா ஸ்பீக்கர் வரல வரைக்கும் நம்ம பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம நமக்கு 47,000 இருந்தா கூட பலர் கேட்பாங்க 40,000 இருக்கு எப்படி உங்களுக்கு தேவைன்னா எவ்ரி 15 நிமிஷம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. குறிப்பாக இரவு நேரங்கள்ல 6ல இருந்து 12ல இருந்து 1 மணி வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை பண்ணோம். அதுதான் ஏற்கனவே ஒயிட் பேப்பர்ல அவர் தெளிவுபடுத்தியிருக்கார்கள். 15,312 கோடி ரூபாயில 231 சப்ஸ்டேஷன்ஸ் மற்றும் பல்வேறு கட்டமைப்பு பணிகள் புதுப்பிப்பு பணிகள் கொடுக்கும் பொழுது முதலமைச்சரும் அமைச்சரோட மெயின் இது என்னன்னா ஆராய்ச்சியில சேர்த்து பகிர்மான ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் ஜெனரேஷன்ல நம்ம டிரான்ஸ்மிஷன் லாஸ் இன்னும் குறைப்பதற்கு ஹை வேல்யூ
டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் ஹையஸ்ட் விண்ட் கெபாசிட்டி இருக்கு, ஃபோர்த் ஹையஸ்ட் சோலார் கெபாசிட்டி இருக்கு. அது எல்லா மாநிலத்துக்கும் அந்த மாதிரி ஒரு ஜியோகிராபிக்கல் அதை எப்படி வெளியேற்றணும், பேட்டரி எனர்ஜி அந்த மாதிரி அனைத்து வகையான ஆராய்ச்சி மற்றும் டிரான்ஸ்லேஷனல் ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆராய்ச்சி ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ இல்லையோ கல்லூரியிலேயோ இருக்கக்கூடாது. அது நம்ம மாதிரி தேவையான திறமை வாய்ந்த R&D டீம் அமைச்சர் கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காரு. அந்த R&D டீமுக்கு டிரான்ஸ்லேஷனல் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் தொழில்மட்ட முன்னேற்றம் வழியில் அந்த மாதிரி ஒரு ஓவர் ஆர்க்கிங் MOU இன்னைக்கு சைன் பண்றதுக்கான ஒரு நன்னாள் இது, பொன்னாள் இது. அந்த பொன்னாளுக்கு வருகை தருவதற்கும் மீண்டும் மேடையில் அமர்ந்தும் அமைச்சர் அவர்களுக்கும் இயக்குனர் மதிப்புக்குரிய இயக்குனர் அவர்களுக்கும் இங்க இருக்கும் என்னோட செக்ரட்டரி அவர்களுக்கும் அனைத்து அலுவலருக்கும் டீன் மற்றும் IIT சார்ந்த நண்பர்களுக்கும் நம்மளோட R&D டீம்ல இருக்கிற நபர்களுக்கும் அனைத்து பொறியாளர்ல இருந்து கேங் மசூர் வர அடிமை நமது மின்வாரிய தலைவர் அவர்கள் மதிப்பிற்குரிய IIT மெட்ராஸ் இயக்குனர் அவர்களுக்கு மலர்கொத்து வழங்கி கௌரவம் செய்வார். நமது மின்வாரிய தலைவர் அவர்கள் மதிப்பிற்குரிய எரிசக்தி முதன்மை செயலாளர் அவர்களுக்கு மலர்கொத்து வழங்கி கௌரவம் செய்வார். நமது மின்வாரிய தலைவர் அவர்கள் IIT டீன் முனைவர் மனு சந்தானம் அவர்களுக்கு மலர்கொத்து வழங்கி கௌரவிப்பார். இந்த நிகழ்ச்சியை குறித்த விளக்க உரை வழங்க இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னையின் இயக்குனர் பேராசிரியர் V. காமகோட்டி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு, ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு, மற்றும் மேடையில் இருக்கும் எங்கள் டீன் செக்ரட்டரி அவர்கள், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து வந்த அவங்க எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த காலை வணக்கங்கள். குறிப்பாக இன்னைக்கு எனர்ஜிங்கிறது ஒரு மேஜர் ரிசோர்ஸ். அதில் தமிழகத்துக்குன்னு என்னன்னா நிறையா நமக்கு விண்ட் எனர்ஜியும் சரி சோலார் எனர்ஜியும் சரி நமக்கு அபண்டண்ட்டாக வருது. இதை நம்ம ப்ராப்பராக எவாக்குவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம ப்ராப்பராக அதை எவாக்குவேட் பண்ணி அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறது, பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டமாக இருக்கட்டும், அது எந்த இடத்துக்கு தேவையோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணால் நிறைய எனர்ஜி எஃபிஷியன்சி ஜாஸ்தியாகும். நிச்சயமாக தமிழகம் ஒரு எனர்ஜி சர்ப்ளஸ் ஸ்டேட்டாக ஆகிறதுக்கு ரொம்ப நிறையா சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதற்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஆராய்ச்சி தேவைப்படுறது, புது டெக்னாலஜிஸும் தேவைப்படுது. இதுதான் இந்த பர்டிகுலர் MOU மூலமாக IIT மெட்ராஸும் தமிழக அரசும் சேர்ந்து இந்த ஒரு ஸ்மார்ட், செக்யூர், ரிலையபிள், ரெசிலியன்ட் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், எனர்ஜி கேப்சர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் நாங்கள் உருவாக்க போகிறோம். குறிப்பாக நமக்கு பல வெரைட்டிஸ், அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம கண்ட்ரியில், அது ரொம்ப முக்கியம். நமக்கு டைவர்ஸ் சோர்ஸ் ஆஃப் பவர்ஸ் இப்போ வருது. ஹைட்ரஜனும் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நிறையா பயோவேஸ்லேருந்து ஹைட்ரஜன் பண்ணி ஹைட்ரஜன்லேருந்து எனர்ஜியும் ஜென்ரேட் பண்ணலாம். இது மாதிரி பல மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து வர எனர்ஜியை நம்ம எப்படி அழகாக கேப்சர் பண்ணி அந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை பண்ணுறதுக்கு இந்த இதில் பண்ணுறோம். இதில் AI தொழில்நுட்பமும் நிறைய யூஸ் பண்ண போகிறோம். நிறைய டேட்டா நம்மள்கிட்ட இருக்குது. அதையும் தாண்டி இன்னைக்கு சைபர் அட்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. குறிப்பாக ஸ்கேடா சிஸ்டம்ஸ், அதாவது டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம்ஸ் வச்சுருக்கோம். இதில் எப்படி ஒரு சைபர் அட்டாக்லேருந்து நம்மளை காப்பாற்றலாம், ஏன்னா பல லிட்ரேச்சர்லையும் பார்க்கலாம், பல ப்ராக்டிக்கலாகவும் நிறையா
பவர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை சைபர் அட்டாக் மூலமாக அவங்க தே ஆர் brought down. அதை தே கேன் கோ அண்ட் அஃபெக்ட் த சிஸ்டம். இதற்கு நம்ம எவ்வளவு ரெசிலியண்ட்டாக நம்ம நெட்வொர்க்கை பண்ணணும், சைபர் அட்டாக்லேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றணும், இது மாதிரியான பல கோணங்களில் இந்த எம்ஓயு மூலமாக நாங்கள் தமிழக அரசோட வேலை செய்ய போகிறோம். இதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாண்புமிகு முதல்வர் மற்றும் அமைச்சர் ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி போர்டு எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் சில மாதங்களில் நமக்கு இதோட ஆராய்ச்சி நல்லா ஒரு ராதாகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி டிரான்ஸ்லேஷன் ஆகணும், நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இதில் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. இதை மேலும் மேலும் ரொம்ப நுணுக்கமாக நம்மளுடைய எனர்ஜி சர்ப்ளஸாக ஒரு தமிழகத்தை உருவாக்குறதுக்கு இந்த எம்ஓயு நிச்சயமாக அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்காக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் முன்னிலையில் மின் வாரிய தலைவர் அவர்களும் ஐஐடி பேராசிரியர் முனைவர் மனு சந்தானம் அவர்களும் கையொப்பம் இட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பரிமாற்றம் செய்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மின்சார வாரியத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு செயல்பாடிலும் நம்ம உன்னிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்திட்டு வரோம். அதில் ஒரு முக்கியமான காலகட்டம் என்னென்னா, நமக்கு தேவையான ஒன்று, இந்த காலகட்டத்திற்கு முக்கியமான தேவையான ஒன்று, இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு R&D டீம், அவங்களுடைய ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், எக்ஸ்பர்ட் சப்போர்ட் நம்ம இன்னைக்கு TNEBக்கு ஒரு மிக தேவையான ஒன்று.
என்னன்னா நம்மகிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடக்கிற ஒரு டிஎன்இபியில் எல்லா லெவலில் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, ஜென்ரேஷன் இருக்குது, நம்ம எல்லா அளவுலையும் இன்னைக்கு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வெளியில் இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த வேர்ல்டு லெவலில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு ப்ராசஸ் வேணும், உலகத்தரம் வாய்ந்த ஒரு பாலிசி வேணும், உலகத்தரம் வாய்ந்த நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், இன்னைக்கு வர நியூ டெக்னாலஜி அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வேணும். ஸோ அதற்கான ஒரு முதல் கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் இந்த R&D டீம். ஏன்னா இவ்வளவு காலம் நமக்கு வந்து டிஎன்இபி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேஷனுக்கு ஒரு R&D டீம் வந்து ஒரு பெரிய லெவலில் கன்ஸ்டியூட் பண்ணாமல் இருந்ததே நமக்கு ஒரு பெரிய வருத்தம். ஆனால் இப்போ இனி வர்ற காலங்களில் இந்த மாதிரியான ஒரு டீம் வந்து எல்லா அளவுலையும் செயல்படுவாங்க. ஏன்னா என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறோம். ஒரு க்ரீனில் நம்ம வந்து இன்னைக்கு சோலார் பெஸ்ட் பாலிசி கொண்டு வரோம். ஸோ இந்த பெஸ்ட் பாலிசி எதை வச்சு டிஃபைன் பண்ணுவோம்? ஸோ நம்ம கண்டிப்பாக உலகத்தரம் வாய்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை கேட்டு எந்த மாதிரி எவ்வளோ பேட்டரி ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா பேட்டரி பெஸ்ட்டு கொண்டு வரது கூட நம்மளுடைய வேலை நிற்க போகிறதில்ல. ஸோ 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இந்த பேட்டரியை ரீசைக்கிள் பண்ணுற வரைக்கும் நம்மளுடைய பாலிசி இருக்கணும். நம்மளுடைய திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள் அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அதே நேரத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து ஒரு வெண்டர்ஸ், இன்னைக்கு வந்து நிறைய வெண்டர்ஸ் நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தெர்மல்லையும் நமக்கு வந்து கோல் ஹேண்டிலிங்லேருந்து எல்லா இடத்துலையும் வெண்டர்ஸ் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களெல்லாம் எப்படி நம்ம கன்சால்டேட் பண்ணுறது? ஸோ அது இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ தெர்மலில் இருக்கிற பிளான்ட்டு எந்த லெவலில் ஒர்க் பண்ணுது, உலகத்தரம் வாய்ந்த எல்லா லெவலையும் நம்ம வந்து சிறப்பாக வேலை பார்க்குறோம், இல்லை இதில் ஏதாவது ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணுமா, இல்லை பாலிசிஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு வேலிடேட் பண்ணி நம்ம செய்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட் டீம் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா நமக்கு ஒரு 3வது பார்வையாக, 3rd ஐ பார்வையாக நமக்கு ஒரு டீம் இருந்தால் தான் நமக்கான ஒரு வழிகாட்டுதல் ஒரு தேர்ட் பார்ட்டி ஒப்பீனியன் மாதிரி நமக்கு இருக்கணும். அது இல்லாமல் உள்ள இன்ஹவுஸில் ஏன்னா நிறைய டெக்னாலஜி வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்மார்ட் மீட்டர்லையா ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்குது. யார் இதை அசஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப தான் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஸ்மார்ட் மீட்டராக இந்த டெக்னாலஜி போகணுமா வேண்டாமான்னு அசஸ் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு டீம் வேணும். அதே நேரத்தில் தெர்மலில் என்ன பண்ணணும், புது டெக்னாலஜி வந்திருக்கு, எப்படி நம்ம அசஸ் பண்ண வரணும். இப்போ நம்ம எனர்ஜியில் நிறைய லாஸ் இருக்குன்னா எனர்ஜி லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி வேணும், என்ன மாதிரியான ஒரு டீம் வேணும், இல்லை என்ன மாதிரியான ஒரு நம்ம ப்ராசஸ் ஃபாலோ பண்ணால், இல்லை என்ன மாதிரி டெக்னாலஜி கொண்டு வந்தால் நம்ம எனர்ஜி சேவிங்ஸை பண்ண முடியும். அது இல்லாமல் ஒவ்வொரு துறையிலையும் நம்ம வந்து நிறைய பாலிசி லெவல்லையும் ப்ராசஸ் லெவல்லையும் டெக்னாலஜி லெவல்லையும் நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்காக தான் இந்த முதல் அளவில் ஒரு R&D டீம் வந்து நம்மளுடைய டிஎன்இபியில் இருக்கிற மூத்த இன்ஜினியர்ஸ், ஒரு சீனியர் இன்ஜினியர்ஸ் எல்லாரையும் வச்சு நம்ம ஐஐடியோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி நாங்கள் வந்து ஐஐடியோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, நம்ம முதல்ல நமக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் என்னென்னு நாங்கள் பேசியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் அவர்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா எங்கே நமக்கு எல்லா இடத்துலையும் எவ்வளோ லோடு வருது, ஏன்னா நிறைய இடத்துல ஹை வோல்டேஜ் வருது, நிறைய இடத்துல வெண்டர்ஸ் வந்து நமக்கு வந்து நம்ம நிறைய வெளியில் இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் தான் நமக்கு லோடு வருது. ஸோ இந்த லோட் ஃப்ளோ ஸ்டடியில் ஆரம்பித்து அனைத்து ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் நம்ம வந்து புது டெக்னாலஜி நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுடைய டிஎன்இபி சார்பாக டிஎன்இபியோட வளர்ச்சிக்காக ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இதை பயன்படுத்த போகிறோம். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை சிறப்பாக ஆலோசித்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வேலையை கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த R&D டீமுக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஐஐடியோட டீமும் சேர்ந்து இங்கே ஒன்றாக பணிபுரிவதற்கான வேலை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த ஒப்பந்தத்தை இவ்வளவு குறுகிய காலத்தில் கொண்டு வந்து இந்த ஒப்பந்தத்தை முடிக்க ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிஎன்இபியோட வளர்ச்சிக்கும் தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கும் இந்த டிஎன்இபி அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்காக உலகத்தரம் வாய்ந்த மற்ற மாநிலங்களை விட இது சிறப்பாக செயல்படும் ஒரு நிறுவனமாக போகிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த MOU இந்த ஒப்பந்தம் கண்டிப்பாக பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்திய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐஐடி டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.